தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32. இறை வார்த்தைகள் 11. என் சகோதரர் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். அவர் கை நின்று என்னை விடுவித்தருளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஞானத்தின் உறைவிடமே, எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காகவும் முன்குறிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மோயிசனின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். வற்றாத ஜீவ நதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல, பொல்லாத மனிதர் கையில் நாங்கள் அகப்பட்டிருந்தால் நீர் அவர்களிடம் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய கரங்களில் எம்மை நீர் பிடித்து கொள்வீராக. உம்முடைய கரங்களில் எம்மை நீர் பிடித்து கொள்கின்ற போது நாங்கள் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் மன அமைதியுடன் வாழ முடியுமே. ஏசப்பா, நீர் எம்மை பிடித்து எமக்கு உறுதுணையாக இருந்து எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஆமேன்.